அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எதை செய்தாலும் தெளிவான தைரியத்தோடு செய்வாங்க. பயம் என்றே இவங்களுக்கு தெரியாது. ஒரே நொடியில் முடிவு பண்ணுவாங்க. சரியான நேரத்தில் சரியாக செயல்படுவாங்க. பொய் போலி ஆக்டிங் எல்லாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. இவங்க முகத்தில் பேச்சில் நடவடிக்கையில் ஒரு ஸ்பெஷல் காந்தம் இருக்கும். இவங்க யார்கிட்ட பழகுனாலும் பழகக்கூடியவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, படித்தவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார உள்ளங்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே. எங்களை பார்த்து இருக்கிறீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்லை, நலமா இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்களே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மேசம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டம், பிரச்சனை, கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. திருமணமாகி 4-5 வருஷம் ஆயிருச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, போகாத கோயில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்க மேசம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் 8ஆம் இடத்திலிருந்து அருள் பாலிக்கிறார். திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை மாதத்தின் முக்கிய அம்சமாக இருக்கு. பரணி தீபம் நம் முன்னோர்களுக்காக வீட்டில் ஏற்றப்படுது. இது குடும்பத்தின் மகிழ்ச்சி, சுபிட்சம், செல்வாக்கு, வசதி, லட்சுமி கடாட்சம் போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் நன்மை பயக்குங்க. திருவண்ணாமலை தீபத்தை தரிசிப்பது பெரிய புண்ணியம். இது முன்னோர்களின் சாப நிவர்த்திக்கு உதவும். திருமணம், குடும்ப மகிழ்ச்சி, குழந்தை பாக்கியம் தொடர்பான வேண்டுதல்கள் நிறைவேறும். கார்த்திகை மாதத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கும் கார்த்திகேயனுக்கும் பிரிக்க முடியாத பந்தம் இருக்கு. முருகனின் பெயரை சொன்னாலே வினைகள் நீங்கி நன்மைகள் வரும். கார்த்திகை மாதம் உங்க வாழ்க்கையில் நல்லதுதாங்க நடக்கும். இது தெய்வத்துக்குரிய மாதம். இந்த மாதத்தில் மேச ராசிக்காரங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டமெல்லாம் தரப்போகுது. தீராத கஷ்டத்தில் இருப்பவர்கள், பரிகாரம் செய்தும் பலன் கிடைக்காதவர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் முருகனை வழிபடலாம். இந்த மாதத்தில் முருகனை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வினைகளும் காணாமல் போயிடும். அனுதினமும் காலையில் குளித்து முடித்து வீட்டில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ஓம் நமோ குமராய நமக என்ற மந்திரத்தை விபூதியில் ஆள்காட்டி விரலால் எழுதி 108 முறை உச்சரிக்க வேண்டும். இப்படி செய்தால் துன்பங்கள் விலகும், தலைவிதி மாறும். இந்த விரதத்தை செவ்வாய்க்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்த வேளையில் தொடங்கலாம். ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கையோடு பரிகாரத்தை செய்தால் கடவுள் அதை நிறைவேற்றி கொடுப்பாருங்க. மேசம் அப்படின்னாவே நல்லது தாங்க நடக்கும், கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு இந்த மாதம் வேச யோகம் ஏற்பட போகுதுங்க. வேச யோகம் அப்படிங்கிறது
ஆன்மாவை குறிக்கும் சூரியனால் உருவாக்கப்படக்கூடிய யோகம். இந்த யோகத்தால எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியா திட்டமிட்டு அதற்கான வேலையை செய்து வெற்றி பெறலாம். கார்த்திகை மாதத்தில உங்க வாழ்க்கையில இந்த யோகம் பலவிதமான நன்மைகளை தரப்போகுது. இந்த மாதம் மேசம் ராசிக்கு யோகமான காலகட்டமா இருக்கும். ராசிநாதன் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் இணைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருக்காரு. 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. 11ஆம் இடத்துல ராகு பகவானும் 12ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க. குரு பகவான் 4ஆம் இடத்தில் வக்ரமா இருக்காரு. சூரிய பகவான் விருச்சிகம் ராசியில் பயணம் செய்வதால் ஆதித்ய ராஜயோகம் உருவாகி உள்ளதுங்க. சூரியனுக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் வேச யோகம் உருவாகுது. ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேது தவிர மற்ற கிரகங்கள் இருந்தா அந்த ஜாதகக்காரருக்கு வேச யோகம் உண்டாகும். இந்த யோகம் உள்ளவர்கள் எந்த பிரச்சனையையும் சமாளித்து தப்பித்து விடுவாங்க. எந்த செயலையும் திட்டமிட்டு ஸ்மார்ட் ஒர்க் செய்து வெற்றி பெறுவாங்க. மேசம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி தரும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள், எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வரும். வேலையில் சுமை அதிகமாக இருந்தாலும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் சரியாகும். தீர்க்க முடியாத அனைத்து பிரச்சனைகளும் சரியாக போகுது. மாணவர்கள் கல்வியில் ஆர்வம் காட்டுவாங்க. நல்ல மதிப்பெண் பெறுவாங்க. போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு ஆன்மீக ரீதியாக சந்தோஷங்கள் கிடைக்கும். கந்த சஷ்டி கவசம் கேட்பது, படிப்பது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை சேர்க்க போகுதுங்க. மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நல்ல காலமாக இருக்கும். முருக பெருமானுடைய அருளால எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டுங்க. கஷ்டங்கள் மறையட்டும். கடவுள் துணை வரட்டும். இது பொது பலன்களுங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடுங்க. மேசம் ராசிக்கு இன்னல்கள் இல்லாத இனிமையான வாழ்க்கை அமைய போகுதுங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா இந்த மாதம் மாறப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறமையாக செயல்படக்கூடியவர்கள். இந்த கார்த்திகை மாதம் நன்மைகளை தரும். கேது நெருக்கடிகளை சரி செய்வார். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் ஏற்படும். உடல் நிலையில் சங்கடங்கள் நீங்கும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக முடியும். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை சுக்கிரனால் தனவரவு அதிகமாக இருக்குங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. தம்பதிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பிள்ளைகளின் நடவடிக்கைகளை கவனமாக இருக்கணுங்க. சனி பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வாரு. தொழில், உத்தியோகம், உடல்நிலையில நல்ல பலன்கள் கிடைக்கும். சூரிய பகவான் உடல்நிலையில சிறு பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துணிச்சல்காரர்கள். நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். கார்த்திகை மாதம் திட்டமிட்டு செயல்பட்டால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். சனி பகவானால் பொருளாதார நெருக்கடிகள் விலகும். உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்து லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்த தேக்கம் நீங்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். தொண்டர்கள் ஆதரவு அதிகரிக்கும். சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அரசு விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. அரசு ஊழியர்கள், அதிகாரிகள் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லவும். கேது பகவான் சங்கடங்களில் இருந்து பாதுகாப்பார். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பிள்ளைகளின் நலனில் கவனம் தேவை.
விவசாயத்தில் கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பில் அக்கறை காட்டோனுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறுதியோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள். கார்த்திகை மாதம் சாதகமான மாதமாக இருக்கும். சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செயல்பாடுகளில் நிதானம் தேவை. உடல்நிலையை கவனித்துக் கொள்ளோனுங்க. அரசு விவகாரங்கள்ல கவனமா இருக்கணும். கேது பகவான் பாதுகாப்பார். தடைகளை நீக்கி உதவி செய்வார். தொழில் போட்டியை சரி செய்வார். வழக்கு விவகாரங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும். சனி பகவான் வருவாயை அதிகரிப்பார். சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டு. புது இடம் வீடு வாங்குவீங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு படிப்புல கவனம் தேவை. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும் உங்க வாழ்க்கையில. கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம், ஆரஞ்சு நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 8ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை மலர், ரோஜா மலருங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடனும் காரியங்கள்ல ஈடுபடும் மேசம் ராசியினரே, இந்த மாதம் நல்ல பலன்களை நீங்க பெற போறீங்க. மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்க போகுது. மனக்கவலை குறைய போகுது. எல்லா வகையிலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. திடீர் செலவு உண்டாகலாம். கொஞ்சம் பார்த்து நிதானமா செலவு பண்ணுங்க. திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தினால் தடங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படுங்க. சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமா இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருங்க. கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்துக்கோங்க. அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைக்க பெற போறீங்க. குடும்பத்துல வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனையை கேட்கறத தவிர்ப்பது நல்லதுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையுங்க. பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க.
எதிர்பாராமல் பயணத்தினால் தடங்கள் ஏற்படலாங்க, அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட போறீங்க. சக கலைஞர்களுடன் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தருங்க. கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகுங்க. எதிர்பாராத செலவு இருக்குங்க. அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. எல்லா வகையிலும் நன்மை உண்டாகுங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டுங்க. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை சந்திக்க நேரலாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆடி மாதத்துல மீனம் ராசிக்காரங்க பல எதிர்பார்ப்புகளுடன் இருக்கிறாங்க. இது அம்மனுடைய சக்தி வாய்ந்த மாதங்க. இந்த மாதத்துல நீங்க நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. தற்போதைய நிலையில நம்மளோட மீனம் ராசிக்காரங்களோட மனசுல மன நடுக்கம், பயம் போன்ற உணர்வுகள் நிச்சயமா இருக்குங்க. சனி பகவானின் தாக்கம் பல உண்மைகளை கண்ணுக்கு முன்னே கொண்டு நிறுத்துங்க. உங்களை சுத்தியுள்ள உறவுகள், நீங்க நம்பியவர்களின் உண்மை முகமெல்லாம் நீங்க தெரியக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. சனி பகவான் பல உண்மைகளை வெளிப்படுத்தினாலும் குரு பகவான் உதவி செய்ய வர்றாருங்க. உத்தியோகம், தொழில், கல்வி ஆகியவற்றில சிறப்பான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. உத்தியோகம், தொழில், கல்வி ஆகியவற்றில சிறப்பான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. குரு பகவான் நல்லதை கொடுக்க வந்தாலும் சனி பகவான் சோதனைகளை தருவாருங்க. அதனால நல்ல விஷயங்கள் உங்களை வந்தடைய நீங்க மனதை தெளிவா வச்சுக்கோணுங்க. தேவையற்ற பயம் மற்றும் குழப்பங்களை நீங்க தவிர்த்திடணும். நீங்க செய்யக்கூடிய வேலையில எவ்வளவு தடங்கள் வந்தாலும் பயப்படாம உங்க வேலையை சந்திச்சுட்டு வாங்க. நிச்சயமா அந்த விஷயத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. மனசுல குழப்பம், தெளிவற்ற மனநிலை, உடல் அளவிலான பிரச்சனை, வயிறு பிரச்சனை, கை கால் வலி போன்றவை ஏற்படலாம். கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. மற்றவர்கள் சொல்வதை கேட்டு பயப்பட வேண்டாங்க. பழைய விஷயங்களை நினைச்சு மனதை வருத்தி கொள்ள வேண்டாம். கடன் பிரச்சனைகள்ல கவனமா இருங்க. புதிய கடன் வாங்கும் போது கொஞ்சம் கவனமா இருங்க. சுப காரியங்களுக்காக கடன் வாங்குறத விற்றுங்க. முதலீடு செய்ய நினைக்கிறவங்க முன்பின் தெரியாத நபர்கள் நம்பி முதலீடு செய்வதை தவிர்த்துருங்க. எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேகம் எழலாங்க. மனதுல தைரியம் பிறக்க வேண்டிய நேரம் இந்த நேரங்க. வார்த்தைகள்ல கவனமா இருங்க. ஒரு செயலை செய்யும் போதும் சரிங்க, ஒரு சொல்லும் போதும் சரி, கவனமா 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணிட்டு செயல்படுறது நல்லதுங்க. உங்க வார்த்தைகள்ல கவனமா இருந்துக்கோங்க. வேலை செய்யும் இடங்கள்ல வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. கோவப்படாம நிதானமா இருக்கிறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. ஆரோக்கியமா இருக்கணுங்க. ஆரோக்கியத்துல இடது கைவலி, நெஞ்சு வலி, படபடப்பு போன்ற பிரச்சனையெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. மசாலா, கார உணவுகளை தவிர்த்துருங்க. எதையும் அளவோடு எடுத்துக்கொள்ளுங்க. தாய் தந்தையாரிடம் வாக்குவாதம் செய்யறத குறைச்சிக்கோங்க. அப்பா அம்மாவை மதிச்சு வாழ கத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. மீனம் ராசிக்கார அன்பு நேயர்களே, ஞாயிற்றுக்கிழமைகள்ல அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது
அதாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.